பெயர்லை நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் சிஐடியுவின் மாநில பொதுச் செயலாளர் திரு கண்ணன் அவர்கள் இணைந்திருக்கிறார். அவரோடு பேசலாம். வணக்கம் சார். வணக்கம். கடந்த ஞாயிற்றுக்கிழமை திருவள்ளூர் மாவட்டம் கன்னிகைப்பேர் அப்படிங்கிற பகுதியில் இயங்கிட்டு வந்த ஒரு தனியார் தொழிற்சாலை, அது கடல் உணவுகளை பதப்படுத்தக்கூடிய ஒரு தொழிற்சாலை அப்படிங்கிற விஷயத்தை பார்க்குறோம். அதில் அமோனியா வாயு கசிவு ஏற்பட்டு கிட்டத்தட்ட இன்னைக்கு வரைக்கும் 10 பேர் உயிரிழந்துருக்கிறாங்க. அதில் குறிப்பாக பார்க்கும்போது எல்லாருமே வேலை செய்யக்கூடிய ஒரு 400 பேருக்கு மேலே வெளி மாநில தொழிலாளர்கள், குறிப்பாக அசாம், ஒரிசா உள்ளிட்ட மாநிலங்களுக்கு வந்திருக்கிறாங்க. அதுலேயும் குழந்தைகள் ஈடுபடுத்தப்பட்டிருக்காங்க அப்படிங்கிற விஷயத்தையும் செய்திகளில் பார்க்க முடிஞ்சது. இந்த அமோனியா கசிவு விவகாரத்தில் என்ன பிரச்சனை ஏற்பட்டதுன்னு பார்க்குறீங்க? அடிப்படையில் அந்த நிர்வாகம் எந்த ஒரு தொழிற்சாலை விதிமுறைகளையும் பின்பற்றியதாக தெரியல. கிட்டத்தட்ட 15 ஆண்டுகளுக்கு மேலே அந்த நிறுவனம் செயல்பட்டு வருது. ஒரு 100 கோடி ரூபாய் முதலீட்டில் நிறுவனம் செயல்படுவதாக கேள்விப்பட்டேன். இன்றைக்கி காலையில் நீங்கள் சொன்னதில் ஒரு சின்ன திருத்தம். இன்றைக்கி காலையில் ஏற்பட்ட மரணத்தையும் சேர்த்து 11 பேர் இதுவரை மரணம் அடைந்திருக்கிறாங்க. எல்லாமே பெண்கள். முழுக்க இந்த உணவு பதப்படுத்தும் பணியில் பெண் தொழிலாளர்கள் தான் இடம்பெற்றிருக்கிறாங்க. புலம்பெயர் தொழிலாளர்கள், குறிப்பாக நீங்கள் சொன்ன மாதிரி அஸ்ஸாம், பெங்கால், ஒடிசா உள்ளிட்ட மாநிலங்களிலிருந்து வந்த புலம்பெயர் தொழிலாளர்கள் தான் இந்த பணியில் ஈடுபடுத்தப்பட்டிருக்கிறாங்க. இது உண்மையிலேயே மிகப்பெரிய அதிர்ச்சி தரத்தக்க ஒரு செய்தி. இதுக்கு பிறகும் நம்முடைய அரசு அதிகாரிகளும் விழித்து கொள்ளவில்லை என்று சொன்னால் தொழிலாளர்களுடைய சாவு மிக மலினமானதாக, உயிர் பலி ரொம்ப இயல்பானதாக மாறிக்கொண்டிருக்கக்கூடிய ஒரு கொடுமை நடக்கும். எனவே இது மிகப்பெரிய ஒரு பாடமாக தமிழ்நாடு அரசும் இந்திய அரசும் எடுத்துக்கொள்ள வேண்டும். ஆலைகள் என்று சொன்னால் அந்த ஆலைகள் என்னவெல்லாம் விதிகளுக்கு உட்பட்டு செயல்படுது, எங்கெல்லாம் விதி மீறல் இருக்குது, புலம்பெயர் தொழிலாளர்கள், பெண் தொழிலாளர்கள் என்று சொல்லுகிற போது அவர்களுக்கு என்ன சட்டப்படி கொடுக்க வேண்டிய பாதுகாப்பு நடவடிக்கைகள் உத்தரவாதப்படுத்தப்பட்டிருக்கு என்பதையெல்லாம் கண்காணிப்பதில் அரசு தீவிர அக்கறை செலுத்த வேண்டும் என்பதைத்தான் இந்த விஷயம் நமக்கு உணர்த்துது. அடிப்படையில் நான் என்ன பார்க்குறேன் அப்படின்னா, ஒரு தொழிற்சங்க ஊழியர் என்கிற முறையில் அந்த ஆலைக்குள் அவங்க எந்த வரம்புகளையும் பின்பற்றலை. முதல்ல அவங்க ப்ராவிடன்ட் ஃபண்டு 70 பேருக்கு கட்டினதாக தான் தகவல் இருக்குது. மீதி ஆட்களுக்கு கட்டலை. நீங்கள் சொல்லும்போது 400 பேர் சொல்கிறீங்க. எங்கள் கணக்கில் நான் 240 பேர் உள்ள ஃபீல்டு ஒர்க்கில் இருந்தாங்கன்னு சொல்கிறாங்க. நிர்வாக பிரிவு அதிகாரிகள்லாம் சேர்த்தா ஒருவேளை 400 வரலாம். அவ்வளவு ஊழியர்கள் வேலை செய்யக்கூடிய கட்டடம் அது. நீங்கள் தொலைக்காட்சியில் பார்த்தீங்க, நாங்களும் பார்த்தோம், நேர்லேயும் அந்த ஆலையை பார்த்துருக்குறோம். அப்படி இருக்கும்போது ஒரு 400 பேர் வேலை செய்யக்கூடிய அளவுக்கு நிலப்பரப்பையும் கட்டட பரப்பையும் அந்த ஆலை கொண்டிருக்கிறதா, அதற்கேற்ற ஒரு சூழல் இருக்கிறதான்னா அது கேள்விக்குள்ள விஷயம். 2, அமோனியா வாயு ஒரு உணவு பதப்படுத்தும் தொழிலுக்கு பயன்படுத்தப்படுது. அப்போ அமோனியா வாயு பயன்படுத்தப்படுது என்று சொன்னால் அது கசிவு ஏற்பட்டால் சுற்றுச்சூழலுக்கு என்ன பாதிப்பு ஏற்படுத்தும், தொழிற்சாலைக்குள் என்ன பாதிப்பை ஏற்படுத்தும், ரெண்டும் இருக்குது. அப்போ சுற்றுச்சூழல் ஆய்வாளர்கள் இதற்கு என்ஓசி கொடுத்துருக்கணும். அவங்க என்ஓசி என்ன அடிப்படையில் கொடுத்தாங்க, இவங்க என்ன அடிப்படையில் வாங்கினாங்க என்பது இருக்குது. 3வது, அமோனியா கசிவு ஏற்பட்டு தான் இவ்வளோ 11 பேர் இறந்துருக்காங்க. ஒரு 30க்கும் அதிகமானோர் தீவிர சிகிச்சையில் இப்போதும் இருக்கிறாங்க. வெண்டிலேட்டர் உள்ளிட்ட பல்வேறு உபகரணங்களை பயன்படுத்தி தான் அவர்கள் சுவாசிக்க வேண்டிய கொடுமை என்பது இருக்குது. பலரும் இன்னும் அபாய கட்டத்திலிருந்து மீளவில்லை என்று சொல்லப்படுது. 4 நாளில் 2 நாளாச்சு, 4 5 ஆச்சு, 5 7 ஆச்சு, 8 ஆச்சு, 9 ஆச்சு, 10 ஆச்சு, 11 ஆயிடுச்சு. அப்போ இப்படி ஒரு உயர்வு கிராஜுவலாக உயர்ந்து கொண்டே இருக்கிற பின்னணியில் மக்கள், அந்த தொழிலாளர்கள் எடுத்துக்கொண்டிருக்கிற சிகிச்சை போதுமானதாக இருக்கிறதா என்கிற கேள்வி இருக்குது. அப்படின்னா இந்த அமோனியா வாயு எவ்வளவு தீவிரத்தன்மை கொண்டது என்பதை இதன் மூலம் புரிந்து கொள்ள முடிகிறது என்பதுதான். அப்படின்னா இந்த அமோனியா வாயுவை அதனுடைய தீவிரத்தன்மையை உணர்ந்த சுற்றுச்சூழல் அதிகாரி, தொழிற்சாலைகள் பாதுகாப்பு மற்றும் சுகாதாரத்துறையினுடைய அதிகாரிகள் என்ன செய்தாங்க என்கிற கேள்வி இதுக்குள்ளே இருக்குது. அவங்க 2 பேருடைய கண்ணிலும் மண்ணை தூவிதான் இந்த நிறுவனம் செயல்பட்டிருக்கு. 3வது முக்கியமான விஷயம், இந்த நிறுவனத்திற்குள் ஒரு தொழிலாளர்கள் தங்குவதற்கு ஏற்பாடு இருக்கு அப்படின்றாங்க. அப்படின்னா அது எப்படி அனுமதி வாங்கினாங்க, என்ன மாதிரி அதற்கு உத்தரவாதம் வழங்கப்பட்டது என்பது கேள்வி. இரவு பணி முடித்துவிட்டு அந்த ஆலைக்குள்ளேயே தூங்க வேண்டியிருக்கு, அந்த ஆலைக்குள்ளேயே ஓய்வெடுக்க வேண்டியிருக்கு, அந்த ஆலைக்குள்ளேயே வாழ வேண்டியிருக்கு. அதுக்கு பிறகுதான் மீண்டும் வேலைக்கு போக வேண்டியிருக்கு. அப்படி ஒரு கட்டத்தில் ஓய்வெடுத்து கொண்டிருந்த தொழிலாளர்கள் இந்த அமோனியா வாயு கசிவினால்
இந்த மரணத்தையும் சிகிச்சையையும் அனுபவித்து கொண்டிருக்கிறார்கள். அப்படின்னா இது ஒரு சாதாரண நிகழ்வல்ல, மிகப்பெரிய அப்பட்டமான விதி மீறலை அந்த நிர்வாகம் செய்திருக்கிறது என்பதை இதன் மூலம் நம்மால் அறிய முடியும். சென்ட் பீட்டர் பால் கடல்சார் உணவு பதப்படுத்தல் மற்றும் ஏற்றுமதி என்கிற தொழிலில் இந்த நிர்வாகம் ஈடுபட்டிருக்கிறது என்று சொன்னால் அதற்கு உரிய குறைந்தபட்ச நடவடிக்கைகளை, பாதுகாப்பு நடவடிக்கைகளை, சுகாதார நடவடிக்கைகளை, தொழிலாளர் உரிமைகளை இவர்கள் பாதுகாக்க தவறியிருக்கிறார்கள் என்பதை முழுமையாக நாம் பார்க்கலாம். பூவுலகின் நண்பர்கள் சுந்தரராஜன் அவர்கள் பேசும்போது இதில் அரசு நெறிமுறைகள் சார்ந்தும் பிரச்சனைகள் இருப்பதா குறிப்பிடுறாரு. அதில் என்ன பிரச்சனைகள்னு பார்க்குறீங்க? மிக சரியானது. அதாவது அமோனியா வாயு கசிவு ஏற்படுது, இந்த ஸ்பிண்டஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் உடனடியாக ஒரு வாயு கசிவு ஏற்படுதுன்னா வாயுவை அதனுடைய தீவிரத்தை கட்டுப்படுத்துறதுக்கு தண்ணீர் பீச்சி அடிக்கிற ஒரு ஏற்பாடு இருக்கணும். ரைட். அப்போ அந்த தண்ணீர் பீச்சி அடிக்கிற ஏற்பாடு ஆலைக்குள் இருந்தால் இது அந்த அமோனியா வாயுவினுடைய தீவிர தாக்குதலை கட்டுப்படுத்தியிருக்கலாம், இப்போ சேதாரத்தை குறைச்சிருக்கலாம். அந்த ஆலைக்குள்ள அது இல்லை. இப்போ நீங்கள் கடந்த டிசம்பர் மாதம் 2025 இண்டஸ்ட்ரியல் சேஃப்டி அண்ட் ஹெல்த் டிபார்ட்மெண்ட்டினுடைய துணை இயக்குனர் அங்கே விசிட் பண்ணியிருக்கிறார். அவர் விசிட் பண்ணபோது இது இருக்குதான்னு பார்த்தாரா தெரியல. மார்ச் மாதம் தான் புகார் கொடுத்துருக்கிறார், இந்த நிறுவனத்தில் என்னென்ன குறைபாடுகள் இருக்குது அப்படிங்கிறத மார்ச் மாதம் தான் அவர் புகாரை எழுப்பியிருக்கிறார். அப்போ இது ஒன்று அவருக்கு இருக்கிற ஒர்க்லோடு இருக்குது, அல்லது இந்த விஷயத்தில் அலட்சியமாக இருந்திருக்கிறாரு, அல்லது இது போன்ற ஒரு விஷயங்கள் பெரிய பொருட்டு இல்லை அப்படிங்கிற தன்மையில் இருந்திருக்கணும். அப்போ ஒரு நபர் மட்டுமல்ல அங்கே பிரச்சனை, ஏராளமான ஆலைகளில் இது போன்ற துணை இயக்குனர்கள், இணை இயக்குனர்கள், கூடுதல் இயக்குனர்கள், இயக்குனர் போன்ற படிநிலையில் இருக்கிற தொழிற்சாலைகள் பாதுகாப்பு மற்றும் சுகாதாரத்துறையினுடைய அலுவலர்கள் செய்ய வேண்டிய வேலையை செய்யவில்லை. அப்படி அன்னைக்கே அவங்க நீங்கள் தண்ணீர் பீச்சி அடிக்கும் எந்திரம் இல்லை என்பதை குறிப்பிட்டிருந்தால் அது வைக்கப்பட்டிருக்கும். விஷவாயு இந்த அமோனியா வாயு கசிவு ஏற்பட்ட உடனே தண்ணீர் பீச்சி அடிக்கப்பட்டிருந்தா அதனுடைய தீவிரத்தன்மை கட்டுப்படுத்தப்பட்டிருக்கும், சேதாரம் குறைக்கப்பட்டிருக்கும். இது முதல் விஷயம். ரெண்டாவது, இந்த ஆலை உள்ள இத்தனை பெண் தொழிலாளர்கள் தங்குவதற்கு உரிய அனுமதியை யாரிடம் பெற்றார்கள்? நீங்கள் எப்படி அனுமதிச்சிங்க? இது ஒரு கேள்விக்குறியாக இருக்குது. மூணாவது விஷயம், மாவட்ட ஆட்சியர் உள்ளிட்டு, அரசு என்று சொல்லும்போது மாவட்ட ஆட்சியர் உள்ளிட்டு, இப்போ புது ஆட்சியர் வந்திருக்காங்க, இவங்களுக்கு அதில் சம்மந்தம் இருக்கான்னு எனக்கு தெரியாது. ஏற்கனவே இருந்த ஆட்சியரும் அந்த ஃபேக்ட்ரியை அந்த பக்கம் போனாரா பார்த்தாரா தெரியாது. பொதுவாக நம்ம நாட்டில் அதிகாரிகள் நிற்கிறதுக்கு நேரம் இல்லை, ஓடிக்கிட்டே இருக்காங்க. எந்நேரமும் அமைச்சர்களுக்கு பின்னாடி, முதலமைச்சருக்கு பின்னாடி, உயர் அதிகாரிகளுக்கு பின்னாடி ஓடிக்கொண்டே இருக்கிறாங்களே ஒழிய அவங்க செய்ய வேண்டிய அடிப்படை கண்காணிப்பு பணிகளை செய்ய தவறுறாங்க என்பது உண்மை. இந்த ரெட் டேப்பிசம் இருக்க, இந்த அதிகார வர்க்கத்தினுடைய போக்கு இருக்க, நீங்கள் முதலமைச்சர் வந்தாலும் சரி, அமைச்சர் வந்தால், உயர் அதிகாரி ஐஏஎஸ் அதிகாரி வர்றாரு அப்படின்னா எழுந்து நிற்கணும், ஓடணும், பின்னாடி ஏங்க இதெல்லாம் நம்ம நாட்டில் மிக மிக ஒரு கீழ்த்தரமான விஷயம். அவங்கவுங்க வேலையை அவங்கவுங்க செய்வதை உத்தரவாதப்படுத்துவதற்கு தான் இந்த படிநிலைகள் இருக்குது. முதலமைச்சர் அதுக்கு தான் இருக்கார், உயர் அதிகாரி அதுக்கு தான் இருக்கார். அந்த வேலை நடந்ததா, ரிப்போர்ட்டு கூட என்ன நடந்தது என்று செக் பண்ணுறதில்லை. இவங்க கலெக்டர் அங்கே போனாரா, அந்த ஃபேக்ட்ரி விசிட் பண்ணாரா, புலம்பெயர் தொழிலாளர்கள் இவ்வளோ பேர் இருக்காங்க, அதில் 18 வயது கீழே இவ்வளோ குட்டி குழந்தைங்களா இருக்கு, 18 வயது கீழே இருக்காங்களா? ஆக்சுவலாக மாவட்ட ஆட்சியர் குழந்தை தொழிலாளர் ஒழிப்பு நடவடிக்கைக்கு பொறுப்பான அதிகாரி. ஓகே, அவர் தான் அதை செய்திருக்கணும். அதே போல் இந்த கேம்ப் கூலி முறை, ஒரு கேம்பஸுக்குள்ள கொத்தடிமை முறை இருக்கிறதா என்பதை செக் பண்ணி, இது கிட்டத்தட்ட ஒரு கொத்தடிமை முறைக்கு இணையான விஷயம்தான். அப்போ இதெல்லாம் செக் பண்ணியிருக்கணும். அந்த ஏரியாவில் பாண்டர் லேபர் செங்கல் சூளையில் இருப்பதை வெளியில் எடுத்து தொழிலாளர்களை விடுவித்திருக்கக்கூடிய நடவடிக்கையை கடந்த காலத்தில் கலெக்டர் செய்ததாக செய்திகளை நாம் பார்க்குறோம். அப்போ இது ஒரு கட்டமைக்கப்பட்ட நவீன ஆலை என்ற பெயரில் கொத்தடிமை முறையை வைத்திருக்கிறார்கள். இதற்கு எந்த முறையான அனுமதியையும் நிர்வாகங்கள் பெறுவதில்லை. அந்த நிர்வாகங்களை கண்காணித்து நீ பெறவில்லை என்று நோட்டீஸ் கொடுத்து நடவடிக்கை எடுப்பதையும் தொழிலாளர்களை விடுவிக்கிற பணியையும் மாவட்ட ஆட்சியரோ தொழிலாளர் துறையில் இருக்கிற இந்த ஃபேக்ட்ரிஸ் இன்ஸ்பெக்டர் டிபார்ட்மெண்ட்டோ செய்யலை என்பதை நம்ம பார்க்க முடியுது. எனவே இது அரசு சார்பில் 1 தண்ணீர் பீச்சி அடிக்கிறது, 2 உள்ள ஹாஸ்டலில் இருந்திருக்கு, 3 வயது குறைந்த தொழிலாளர்கள் பணியில் நியமிக்கப்பட்டார்கள் என்று தெரியுது, 4 நீங்கள் உள்ளேயே தங்குறாங்கன்னா 8 மணி நேரம் தான் வேலை செய்கிறாங்களா என்கிற கேள்வி வருது. அப்போ வேலை நேரத்தை மீறி வேலை செய்யக்கூடிய ஒரு ஏற்பாடு இருக்குது. இதுவும்
தொழிலாளர்களுக்கு இருக்கக்கூடிய பாதுகாப்பு அம்சத்தில் குறைபாடுகள் இருக்குது. அடுத்து பிஎஃப் ஆஃபீஸ் இருக்குது, இஎஸ்ஐ ஆஃபீஸ் இருக்குது. இவங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்க, இப்போ தொழிற்சங்கம் இருக்கக்கூடிய இடத்துல நாங்கள் பிஎஃப் பிடிக்கல, இஎஸ்ஐ பிடிக்கலன்னு கம்ப்ளைண்ட் பண்ணுவோம். எனக்கு கிடைச்ச தகவல் அந்த ஆலையில் 240 பேர் இருக்காங்கன்னா 70 பேருக்கு தான் பிஎஃப் பிடிச்சதா தகவல் இருக்குது, மீதி ஆட்களுக்கு கிடையாது. அப்போ இந்த இறந்து போனவர்களுக்கு, இப்போது தீவிர சிகிச்சையில் இருப்பவர்களுக்கு இந்த பிஎஃப் ப்ராவிடன்ட் ஃபண்டு பெனிஃபிட் கிடைக்குமா? இப்போ ஒருவேளை இவங்களுக்கு ப்ராவிடன்ட் ஃபண்டு பிடிக்கப்பட்டிருந்தால் இறந்து போனவர்களுக்கு இடிஎல்ஐ ஸ்கீமில் ஒரு 7 லட்ச ரூபாய் கிடைக்கும். அப்போ இதை தடுத்தது யார்? அந்த நிர்வாகம் தடுத்திருக்கு. இதை பிஎஃப் கமிஷனர், பிஎஃப் என்ஃபோர்ஸ்மெண்ட் ஆஃபீஸர் உரிய விசிட் பண்ணாததுனால அது கெட்டு போயிருக்கு. இதில் ஒன்றிய அரசு துறை தான் பிஎஃப், ஒன்றிய பாஜக ஆட்சியினுடைய அல்லது ஒன்றிய அரசினுடைய டிபார்ட்மெண்ட் தான் ப்ராவிடன்ட் ஃபண்டு டிபார்ட்மெண்ட். இந்த இஎஸ்ஐ ஒன்றிய அரசு டிபார்ட்மெண்ட். இந்த துறைகள் மத்திய அரசினுடைய அதிகாரிகளுக்கும் பங்கு இருக்குது, மாநில அரசு துறையினுடைய அதிகாரிகளுக்கும் பங்கு இருக்குது, மாவட்ட ஆட்சியருக்கும் பங்கு இருக்குது, சுற்றுச்சூழல் அதிகாரிக்கு பங்கு இருக்குது. இவங்கெல்லாம் இதை உரிய வகையில் ஒருங்கிணைந்த முறையில் ஆமாம் எனக்கு பொறுப்பு இருக்குது, மனித உயிர்களை மதிப்பதற்காக பாதுகாப்பதற்காக தான் இந்த துறையில் எனக்கு அதிகாரம் வழங்கப்பட்டிருக்கு என்பதை இந்த சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் உணரவில்லை என்றால் மனித உயிர்கள் மலினப்பட்டு போகும், சாவுகள் பெருத்துக்கிட்டே இருக்கும். ஆலைகள் சாக வைப்பதற்கு இல்லை, ஆலைகள் வாழ வைப்பதற்கு. அதை இந்த குறிப்பிட்ட துறை அதிகாரிகள் உத்தரவாதப்படுத்தணும். இன்னொரு விஷயம், கவர்மெண்டோட கொள்கைக்கு இதில் பெரிய பங்கு இருக்குது. ரொம்ப சிம்பிளாக நீங்கள் நம்ம நாட்டில் தொலைக்காட்சி உள்ளிட்ட பல தரப்பு நபர்களுமே இந்த சிங்கிள் விண்டோ சிஸ்டத்தை ஆதரிக்கிறோன்றாங்க. சிங்கிள் விண்டோ சிஸ்டம்னா என்ன? என்ஜினியரிங் காலேஜில் ஒரு மாணவர் தனக்கு வேண்டிய கல்லூரியை தேர்ந்தெடுப்பதற்கு தனித்தனியாக கல்லூரிகளுக்கு விண்ணப்பம் செய்து துன்பத்தை அனுபவிக்க வேண்டாம் என்பதற்காக நீங்கள் சிங்கிள் விண்டோ சிஸ்டத்தில் கொண்டு வர்றீங்க. அது ஒரே இடத்துல அந்த மாணவர் சேர்க்கை முடியுது. இது மாணவர்களுக்கு, அதாவது நிறைய அலைச்சலுக்கு வேண்டாம் என்பதற்காக ஃபேக்ட்ரிஸுக்கு சிங்கிள் விண்டோ சிஸ்டம் கொண்டு வரீங்க. ஃபேக்ட்ரிஸுக்கு சிங்கிள் விண்டோ சிஸ்டம்னா சுற்றுச்சூழல் அதிகாரி, தண்ணீர் அதிகாரி, மின்சாரத்துறை அதிகாரி, தொழிற்சாலைகள் பாதுகாப்புத்துறை அதிகாரி, கலெக்டர், இன்னும் பல அதிகாரிகள், டாக்ஸ் டிபார்ட்மெண்ட் எல்லாத்தையும் கொண்டு மொத்தமாக ஒரு இடத்துல உட்கார வச்சு அவங்க உரிய இன்ஸ்பெக்ஷன் பண்ணுறாங்களா, கட்டமைப்பை ஆய்வு பண்ணுறாங்களா, எதுவுமே தெரியாமல் ஈஸ் ஆஃப் டூயிங் பிஸ்னஸ் என்கிற பெயரில் நீங்கள் கட்டமைப்பு வசதியை செய்து கொடுக்குறீங்க. அப்படி செய்து கொடுக்கக்கூடிய அதிகாரி கார்ப்பரேட் நிறுவனங்கள் உண்மையிலேயே மனசாட்சிப்படி நடக்கிறாங்களா? எந்த கார்ப்பரேட் நிறுவனமும் மனிதவள கொள்ளையை நிகழ்த்தாமல் அவங்க ஒன்றும் லாபம் சம்பாதிக்கலை, அவங்க மூலதனத்தை பெருக்கலை. இப்போ இதை அவங்க உணரணும். அதுவும் இந்த மாதிரி ஈஸ் ஆஃப் டூயிங் பிஸ்னஸ், சிங்கிள் விண்டோ சிஸ்டம் போன்ற முதலீட்டாளர்களுக்கு சாதகமான சூழலை நாங்கள் உருவாக்குகிறோம், அதன் மூலம் வேலைவாய்ப்பை பெருக்குகிறோம் என்கிற ஒரு பிரச்சாரம் இன்னைக்கு பேசுறதுக்கு நல்லா இருக்கு. ஆனால் செத்துப்போன மனிதர்களை பார்க்குற போது அங்கு கோளாறு இருக்கு என்பதை அதிகாரிகள், அமைச்சர்கள், அரசாங்கம் புரிந்து கொள்ளணும். இல்லைன்னா தப்பு நடக்கும். இது ஒரு முக்கியமான விஷயம். 4வது விஷயம், இந்த ஈஸ் ஆஃப் டூயிங் பிஸ்னஸில் ஏற்பட்டிருக்கக்கூடிய, நான் போய் அதிகாரிகிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணால், என்ன சார் கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லாமல் நடந்திருக்கு, இவ்வளோ பெரிய சாவு நடந்திருக்கே அப்படின்னு கேட்டால் அவங்க என்ன சொல்கிறாங்க, சார் நாங்கள் என்ன சார் பண்ண முடியும், நான் இப்போ சிஸ்டம் மாறி இருக்கு சார், முன்னாடி நான் நோட்டீஸ் கொடுக்க முடியும், திடீர்னு போய் இன்ஸ்பெக்ட் பண்ண முடியும், அப்படி ஆய்வு பண்ணால் நடவடிக்கை எடுக்க முடியும். ஆனால் இனிமே நான் நாளைக்கு வரப்போகிறேன் அல்லது ஒரு வாரம் கழித்து வரப்போகிறேன் என்று முன்கூட்டியே சொல்லிட்டு தான் போகணும். அப்போ இது என்ன சிஸ்டம்? முன்கூட்டியே சொல்லிட்டு போகிறதுனா, நீ வா நான் எல்லாத்தையும் செட் பண்ணி வச்சிடுறேன். அப்போ இது ஃப்ராடு இல்லையா? இந்த ஃப்ராடுத்தனத்தை தான் ஈஸ் ஆஃப் டூயிங் பிஸ்னஸ் அனுமதிக்குது. சேர்த்துருக்காங்க. ஆமாம், இது நியூலிபரல் பாலிசியில் கார்பரேட்டுக்கு கொடுக்கக்கூடிய சலுகையின் பகுதி. கொள்ளையடித்துக் கொள்வதற்கு எனக்கு தெரியாமல் கொள்ளையடிச்சுக்கோ, நான் வரும்போது எல்லாத்தையும் பக்கா வச்சு, இந்த ஏற்பாடு தான். நீங்கள் கம்பெனிக்குள்ளே போனீங்கன்னா இந்த பாதை இருக்குது பாருங்கள், நடைபாதை, அதுக்கு உரிய இடம் இருக்கணும். வேலை செய்கிற தொழிலாளி தடுக்கி விழுந்து அடிபற்றக்கூடாது என்பது உள்ளிட்டு விதிமுறைகள் இருக்குது. இதெல்லாம் அந்த செக்ஷனில் பார்க்கணும். டாய்லெட் எப்படி இருக்குது, கேன்டீன் எப்படி இருக்குது, சுகாதார பராமரிப்புக்குரிய இந்த ஏற்பாடுகள்லாம் எப்படி இருக்குது என்பதெல்லாம் செக் பண்ணணும். இதெல்லாம் ஒவ்வொரு செக்ஷனில் இருக்குது. வேலை நேரத்துக்கு ஒரு செக்ஷன் இருக்குது, ஓட்டிக்கு ஒரு செக்ஷன் இருக்குது, சுகாதார பராமரிப்புக்கு டாய்லெட்டில் ஒரு செக்ஷன் இருக்குது, பெண் குழந்தைகள், பெண் தொழிலாளர்கள் வேலை செய்யக்கூடிய இடத்துல செக்ஷன்ஸ் இருக்குது, அவங்களுடைய பல்வேறு விதமான பராமரிப்பு சம்மந்தப்பட்ட செக்ஷன்ஸ் இருக்குது. இதெல்லாம் தொழிற்சாலைகள் துறையில் இருக்கக்கூடிய விஷயங்கள். ஆனால் இதெல்லாம் அமலானதாக இந்த செயின்ட் பால்
உணவு பதப்படுத்தும் தொழிற்சாலையில் இருந்ததாக தெரியல. ம். இப்போ இதெல்லாம் வந்து விதிமீறல், அப்பட்டமான விதிமீறல், அப்பட்டமான மனித உரிமை மீறல், தொழிலாளர் உரிமை மீறல் என்று தான் நாங்கள் வந்து குற்றச்சாட்டை முன்வைக்க விரும்புகிறோம். நிறுவனத்துக்கு எவ்வளோ பங்கு இருக்கோ அதே அளவுக்கு இந்த துறைகளுக்கு பங்கு இருக்குது. ம். அந்த துறைகளுக்கு எவ்வளோ பங்கு இருக்கோ அதே அளவுக்கு அரசாங்கங்கள் பின்பற்றக்கூடிய நவீன தாராளமய கொள்கைக்கும் ஈஸ் ஆஃப் டூயிங் பிஸ்னஸுக்கும் சிங்கிள் விண்டோ சிஸ்டம் என்கிற அப்படியே புலகாங்கிதமாக சொல்கிறாங்க. சிங்கிள் விண்டோ சிஸ்டத்தை இந்த அரசு பின்பற்றும், ஈஸ் ஆஃப் டூயிங் பிஸ்னஸ் இந்த அரசு பின்பற்றும். இதில் நீங்கள் தொழிலாளர்களை வஞ்சிக்கிறீங்க. அந்த ஈஸ் ஆஃப் டூயிங் பிஸ்னஸ் என்கிற வார்த்தை தேன் தடவிய விஷம் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். நிறுவனங்களுக்கு சாதகமாக இருக்குது, தொழிலாளர்களுக்கு சாதகமாக இல்லை. தொழிலாளர்களுக்கு கொள்ளுது, தொழிலாளர்களை கொள்ளுது. ம். அப்படிதான் இதை வந்து பார்க்க வேண்டியது. நான் கம்ப்ளைண்ட் பண்ண வேண்டிய இடத்துல கம்ப்ளைண்ட் பண்ணி நிவாரணம் பெற முடியலையே. ம். ம். நீங்கள் இன்ஸ்பெக்டர் ராஜா ஒழிச்சிட்டேன்றார் நம்ம பிரதமர் மோடி அவர்கள். காவல்துறையில் நீங்கள் போலீஸ் ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் பண்ணிங்கன்னா ஒரு ஏழையோ ஒரு பெண்ணோ ஒரு தலித்தோ ஒரு சிறுவனோ கம்ப்ளைண்ட் பண்ணால் அந்த கம்ப்ளைண்டில் 1008 கேள்விகள் கேட்பார். ம். அதே இதை முதலாளி போய் கம்ப்ளைண்ட் பண்ணால் உடனே எடுப்பார். இந்த பாரபட்சம் எல்லா மட்டத்திலையும் இருக்குது. இந்த பாரபட்சம் கேவலமான பாரபட்சம், அசிங்கமான பாரபட்சம், ஒழிக்கப்பட வேண்டிய பாரபட்சம். ம். நீங்கள் வந்து நிறுவனத்துக்கும் போனீங்கன்னா இன்ஸ்பெக்டர் ராஜுன்னு சொல்கிறாங்க. போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிற இன்ஸ்பெக்டர் ராஜை ஒழிக்கல அவர். தொழிலாளர் உரிமை சார்ந்தப்பட்ட இன்ஸ்பெக்டர் ராஜை தான் மோடி ஆட்சி ஒழிச்சிருக்கு. இந்த ஈஸ் ஆஃப் டூயிங் பிஸ்னஸில் அவர் கொடுத்துருக்கிற சலுகை என்னென்னா, அவர் ஓப்பனாகவே சொன்னார், வி வில் அபாலிஷ் த இன்ஸ்பெக்டர் ராஜ் அப்படின்னார். அதனுடைய விளைவு என்ன? 6 மாதம் ஆச்சு அவர் இன்ஸ்பெக்ட் பண்ணி. ம். இப்போ புதிய சட்டக்கோடு ஏப்ரல் 1 வந்தாச்சு. இனி அவர் போகவே முடியாது. ரைட். அதை விட கொடுமை, புனித சென்ட் பால் உணவு பதப்படுத்தும் தொழிற்சாலையினுடைய உரிமையாளர், நான் தான் உரிமையாளர். ம். என் ஃபேக்ட்ரியில் எல்லா விதமான சட்ட திட்டங்களும் பின்பற்றப்படுது, கட்டமைப்புகளும் முறையாக இருக்குது, கழிவறைகள் முறையாக இருக்குது, தூங்குமிடம் முறையாக இருக்குது, எல்லா விதமான பாதுகாப்பு விதிகளும் சுகாதார விதிகளும் உறுதிப்படுத்தப்பட்டிருக்குன்னு நானே எனக்கு சர்டிஃபிகேட் கொடுத்து செல்ஃப் டெக்ளேர் பண்ணிக்கலாம். ம். இது எவ்வளவு கேவலமானது. ஓகே. இந்த 4 சட்டத்தொகுப்புன்னு தொழிற்சங்கம் சொல்கிறோமே, ம். அது எவ்வளோ பெரிய பாதிப்பை உருவாக்குங்கிறத பொதுமக்கள் புரிஞ்சுக்கணும். இது ஏதோ 4 சட்ட தொகுப்பு சார்ந்ததில்லை. இந்த சட்ட தொகுப்பு தொழிலாளருக்கு அனுபவித்து கொண்டிருந்த உரிமையை பறித்து சவக்குழியில் தள்ளுவதற்கான ஏற்பாடு. ம். அதனால தான் இந்த தொழிலாளர் சட்ட தொகுப்புகளை திரும்ப பெறணும்னு சொல்கிறோம். இவ்வளோ பெரிய விபத்து, இவ்வளோ பெரிய கொடுமை நடந்த பிறகாவது தமிழ்நாடு அரசு இந்த சட்டங்களை நாங்கள் அமலாக்க மாட்டோம் என்று சொல்லணும். 2 காரணம். நீட்டு மாணவர்களுடைய சாவை, மாணவர்களுடைய உயிரை பறித்துட்ருக்கு. உடனே முன்னாள் முதலமைச்சர் சொன்னார், இந்நாள் முதலமைச்சர் சொல்கிறாரு, நாங்கள் நீட்டை எதிர்க்கிறோம், தமிழ்நாட்டில் அமலாக்குவதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இந்த தொழிற்சாலைகள் பாதுகாப்பு விதி, குறிப்பாக இந்த செல்ஃப் டெக்ளரேஷன், அதுவும் தொழிலாளர் உரிமையை பறிக்குது. எனவே நீங்கள் இதெல்லாம் அமலாக்க மாட்டோம்னு சொல்லணும். இல்லை, இப்போ செல்ஃப் டெக்ளரேஷன் கொடுத்தா அவங்க வந்து இன்ஸ்பெக்ஷன் பண்ண தேவையில்லையா? அது பண்ணக்கூடாது. 1 வருஷத்துக்கு அது செல்லுபடி ஆகும். என்னங்க கொடுமை இது. எனக்கு நீங்கள் வந்து ஒரு நோயாளி, என்னுடைய உடம்பு எல்லாம் பக்காவாக இருக்குன்னு நீங்கள் சுயசான்றிதழ் அளிக்க முடியுமா? ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட்டை ஒரு அரசு ஊழியர், அரசுக்கு நான் ஃபிட்னஸாக இருக்கிறேன் அப்படின்னு கொடுத்தா நீங்கள் அரசு அதிகாரி ஏற்றுப்பீங்களா? இதெல்லாம் பொருந்தாதுன்னு சொன்னால் எப்படி ஒரு ஆலைக்குள்ள முதலாளி தானே செல்ஃப் டெக்ளரேஷன் கொடுக்க முடியும்? இது சின்ன லெவலான தொழிற்சாலைக்கு யோசிக்கும் போது பயங்கரமாக இருக்குது. ஆமாம், பெரிய லெவல் தொழிற்சாலைகளுடைய ஓனர்கள் இதை எப்படி சாதகமாக பயன்படுத்தி மிகப்பெரிய அளவில் மிஸ்யூஸ் பண்ணுவாங்க. யாரும் பக்கத்துலேயே போக முடியாது. நான் ஒரு விஷயத்த சொல்ல விரும்புகிறேன். நாங்கள் பல பேச்சுவார்த்தைக்கு போகிறோம். மிகப்பெரிய கார்ப்பரேட் நிறுவனங்கள் வருது. சாம்சங்கோ, ஃபாக்ஸ்கானோ, வேறு பல நிறுவனங்களோ வர்றாங்க. அவங்கெல்லாம் வந்து பேச்சுவார்த்தை நடத்துகிற அதிகாரி இருக்காங்கல்ல, அவங்கள ஒரு கொசுவை பார்க்குற மாதிரி பார்ப்பாங்க. ஓகே. ஏன்னா பேச்சுவார்த்தை நடத்துகிற அதிகாரி சாதாரண அரசு ஜீப்பில் வருவார், இவர் வர்றது பெரிய ரோவர் காரில் வருவார். இந்த கார்ப்பரேட் அதிகாரிகள் அவரை மதிக்கவே மாட்டாங்க. ஏன்னா இதுதான் பாரபட்சம். இந்த கார்ப்பரேட்டுக்கு வளைந்து கொடுக்கக்கூடிய வேலையை செய்யக்கூடியதாக தான் அதிகாரிகள் இருக்கிறாங்க. அவங்க வந்து இந்த அதிகாரிகளும் வெளிப்படுத்துகிற அந்த பாடி லாங்குவேஜ் இருக்க, கார்ப்பரேட்டை பார்த்த உடனே பம்முறதும் இது பண்ணுறதும், தொழிலாளர்களை பார்த்த உடனே சொல்லுங்கள் சார் அப்படின்னு சொல்கிறதும், இதெல்லாம் வந்து அப்பட்டமான ஒரு பாரபட்ச அணுகுமுறை. இதுக்கெல்லாம் காரணம் அரசு பின்பற்றக்கூடிய கொள்கைகள். பெரிய நிறுவனங்கள் மிக கடுமையாக விதியை மீறும் என்பதை நாம் இதன் மூலம் உணரணும். ரைட். இதில் பல்வேறு விஷயங்களை நீங்கள் சுட்டி காட்டிருக்கீங்க.
அதில் குறிப்பாக பார்க்கும்போது இப்போது இந்த தொழிற்சாலையில் தமிழ்நாட்டை சேர்ந்தவர்கள் வேலை பார்த்தாங்கன்னா அது வேறு மாதிரியான ஒரு நிலைமையாக இருக்கும். ஆனால் இங்கே முழுக்க முழுக்க வேலை செய்கிறவர்கள் எல்லாமே வட மாநில தொழிலாளர்கள். அப்போது அவங்கள தங்க வைக்கிறதுக்கு ஒரு இடம் தேவைப்படுது அப்படின்னும் போது அவர் என்னென்ன வழிமுறைகளை பின்பற்றி இருக்கணும் அப்படிங்கிற விஷயத்த சொல்லுங்கள். இன்னொரு பக்கம் பார்க்கும்போது வட மாநில தொழிலாளர்கள் வரும்போது அவங்களுக்கான தொழிலாளர் உரிமை சார்ந்து இயங்கக்கூடிய ஒரு தொழில் சங்கங்கள் உருவாவது எந்த அளவுக்கு சாத்தியமானதாக இருக்குது அப்படின்னு சொல்லுங்கள். ரொம்ப முக்கியமான ஒரு விவாதம் தான் இது. ஆக்சுவலாக நம்முடைய சமூகத்தில் கூலியை எந்த அளவுக்கு குறைச்சி கொடுக்குறோமோ அந்த அளவுக்கு தான் லாபத்தை உத்தரவாதம், புதிய மூலதனத்தை உறுதிப்படுத்த முடியும். கூலியை குறைக்கிறதுக்கு அல்லது மிக கழிசடையான அழுக்கு பிடித்த அசிங்கம் பிடித்த வேலையை செய்கிறதுக்கு உள்ளூர் தொழிலாளி மனம் ஒப்பாது. அப்போ ஒன்று கூலியை குறைக்கணும், 2 கழிவு கசடு அழுக்கு அடைந்த வேலையை செய்யணும். இதுக்கு யார் பொருத்தமானவர்கள் என்றால் புலம்பெயர் தொழிலாளிங்க தான். 2க்குமே அவங்க ஆப்டாகிறாங்க. தமிழ்நாட்டு தொழிலாளி துபாயில் வேலை செய்கிறார், அரபு நாடுகளில் வேலை செய்கிறார். நான் சொல்கிற அத்துணை துயரங்களையும் இப்போது மணிப்பூர் தொழிலாளி, வங்காள தொழிலாளி, அஸ்ஸாம் தொழிலாளி, ஒடிசா தொழிலாளி அனுபவித்திருக்கக்கூடிய இந்த துயரத்தை நம்மூர் தொழிலாளி துபாயில் அனுபவிக்கிறார், கப்பல் துறையில் அனுபவிக்கிறாங்க, வேறு பல துறையில் அனுபவிக்கிறாங்க. எல்லா மட்டத்திலும் தொழிலாளர்கள் இந்த துன்பத்துக்கு ஆளாகிறாங்க. நான் என் ஊரில் செய்தால் என்னுடைய சமூகம் என்னை குறைவாக மதிப்பிடும் நினைக்கிறாங்களா தெரியல. வேறு ஊரில் போய் செய்யும்போது அங்கே இருக்கிற அந்நியத்தன்மை என்னை செய்ய தூண்டுது. இது ஒரு உளவியல் பிரச்சனை. 2, இது கம்பெனியில் வந்து வேலை செய்கிறோம். எனவே என் ஊரில் இருக்கிற வேலையின்மை, என் ஊரில் இருக்கிற விவசாய பண்ணைகளின் கொடுமை, சாதிய கொடுமை, இதிலிருந்து விலகி புலம்பெயர்ந்து போகலாம் அப்படின்னு நம்பி வர்றாங்க. ஒரு மாத சம்பளம் கிடைக்குன்னு நம்பி வர்றாங்க. அப்போ இந்த நிறுவனங்கள் கொடுக்கக்கூடிய அழுக்கு பிடித்த வேலைகளை, கூடுதல் மணி நேர வேலையை செய்வதற்கு இவங்க உடன்படுறாங்க. இதை சாதகமாக, இந்த மனநிலையை நிறுவனங்கள் சாதகமாக பயன்படுத்து. ஸோ இதுக்கு ஏஜென்ட்ஸ் இருக்கிறாங்க. இந்த புலம்பெயர் தொழிலாளர்களை அழைத்து வருவதற்கு ஏஜென்ட்ஸ் இருக்கிறாங்க. அவங்க கமிஷன் அடிக்கிறாங்க. ஸோ பலதரப்பட்ட நீங்கள் தொழிலாளர் உரிமைகளை கொள்ளையடிப்பதற்கு இருக்கிற இடைத்தரகர்களை ஒழிக்க நம்ம மோடி ஆட்சிக்கு மனசு வரல. விவசாயத்தில் இடைத்தரகரை ஒழிக்கிறேன்றார், வேறு இதில் இடைத்தரகரை ஒழிக்கிறேன்றார். அதெல்லாம் நான் ஒழிக்கணும் தான், அது வேறு விஷயம். ஆனால் இதில் இந்த மாதிரி சுரண்டல் இருக்குங்கிறத நம்ம பார்க்க வேண்டியிருக்குங்கிறது ஒரு விஷயம். அடுத்து இந்த புலம்பெயர் தொழிலாளர்களை பயன்படுத்துறதுல நிறுவனங்களுக்கு இந்த 2 வகை லாபம் இருக்குது. ஒன்று கூலியை குறைக்க முடியும், இன்னொன்று அழுக்கு பிடிச்ச வேலை செய்ய வைக்க முடியும். 3 இவங்களுக்கு கிடைக்கிற விஷயம், மணி அவங்க பார்க்குறதில்ல, 8 மணி நேரம் பார்க்குறதில்ல, குறைவான கூலிக்கு 12 மணி நேரம் வேலை செய்கிறாங்க. அந்த கொடுமைகள் அதுக்கு அங்கேயே தங்கி இருக்கிறதும் ஒரு காரணம், கூடுதலாக பயன்படுது. இது 3 வகையில் இவங்களுக்கு லாபம் கிடைக்குது என்பது முக்கியமான விஷயம். இப்போ இந்த விபத்தில் கூட என்ன நம்ம பார்க்க வேண்டியிருக்குன்னா, நேற்றுக்கு நாங்கள் ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்துகிறோம். உள்ளூர் தொழிலாளர்கள், வெளியாட்கள் நாங்கள் தான் போய் பண்ணுறோம், உள்ளூர் மக்கள் வரல. இதே இது இந்த ஆக்சிடெண்ட்டுக்கு உள்ளூர் தொழிலாளி ஒரு 10 பேர் நடக்கக்கூடாது. ஒருவேளை அப்படி நடந்திருந்தால் அந்த ஊர், அந்த மாவட்டம் தீப்பிடிச்சிருக்கும். இப்போ மனிதர்கள் வேற்று மனிதராக தான் பார்க்குறோம், வேற்று கிரகத்தினுடைய ஜீவராசிகளை பார்ப்பதை போல தான் பார்க்குறோம். அது நம்மிடத்தில் இருக்கக்கூடிய பலவீனம். அடுத்து மனிதர்கள் எல்லாருமே ஓடிக்கிட்டே இருக்கிறோம், யாரும் சும்மா இல்லை. இந்த நவீன முதலாளித்துவம், நவீன தாராளமய கொள்கை எல்லாரையும் ஓட வச்சுக்கிட்டே இருக்குது. ஒரு சாட்டை அது மறைமுகமாக சுழட்டிக்கிட்டே இருக்குது. அந்த சாட்டையின் அடி வாங்க முடியாமல், பொறுக்க முடியாமல் ஓடிக்கிட்டே இருக்கிறாங்க உழைப்பாளிகள். அதனால் யாரும் ஊரில் இல்லை. திருவள்ளூர் மாவட்டத்தாலெலாம் சென்னையில் வேலை செய்கிறாங்க, சென்னையில் இருக்கிற ஆள்லாம் திருவள்ளூரில் வேலை செய்கிறாங்க, ஆந்திரா ஆட்கள்லாம் திருவள்ளூரில் வேலை செய்கிறாங்க, திருவள்ளூர் ஆட்கள்லாம் ஆந்திராவில் போய் வேலை செய்கிறாங்க. இப்படியான ஒரு நிலைமையில் அவங்கவுங்க ஓட்டத்தில் இருக்கிற போது இந்த எதிர்ப்புகள் குறைந்திருக்கு. அப்போ மனிதர்கள் தன்னுடைய நிலையான வருவாய்க்காக வேலைகளுக்கு பின்னால் ஓடிக்கொண்டிருக்கிற அந்த மனநிலையை அதிகாரிகளும் பயன்படுத்துகிறாங்க, நிறுவனங்களும் பயன்படுத்துகிறாங்க. இதில் இன்னொரு விஷயம், அந்த நிறுவனத்தால் அங்கேருந்து வரக்கூடிய கழிவு நீரால் நாங்கள் நிறைய பாதிக்கப்பட்டிருக்கோன்னு சொல்லி கடந்த 15 வருடமாகவே அந்த கிராம மக்கள் வந்து பல்வேறு மனுக்களை கொடுத்துருக்கோம் அப்படிங்கிற விஷயத்தை பதிவு பண்ணுறாங்க. அப்போ அந்த ஒரு மந்த நிலை வந்து இதில் வந்து எதிரொலிக்குதுன்னு பார்க்கலாமா? கண்டிப்பாக மனு கொடுத்துருக்குறாங்க. அங்கே இருக்கிற மக்கள் இயக்கத்தின் மீது விமர்சனங்கள் இருக்குது, அதை ஏற்றுக்கொள்ளணும். அங்கே இருக்கிற மக்கள் இயக்க மனு கொடுத்ததை கண்டுகொள்ளாத அதிகாரி இருக்காங்கல்ல, அவங்களெல்லாம் என்ன சொல்கிறது? அப்போ இதெல்லாம் வந்து இதுக்கு ஒரு சாதாரண ஃபேக்ட்ரிக்கே இப்படி வந்து ஒரு 100 கோடி ரூபாய் முதலீட்டில் இருக்கிற கம்பெனிக்கே
இவ்வளவு சலுகைகள், இவ்வளவு கண்டுகொள்ளாத போக்கு இருக்கும்னா ஆயிரக்கணக்கான கோடி ரூபாய்களை முதலீடு செய்யக்கூடிய நிறுவனங்களுக்கு எவ்வளவு கண்டுகொள்ளாத போக்கு இருக்குங்கிறது இதன் மூலம் வருது. எனவே நிறுவனங்கள் அது நம்முடைய மக்களை கொள்ளையடிப்பதற்கு பயன்படுத்தி புலம்பெயர் தொழிலாளியை மிஸ் பண்ணுறாங்க. அடுத்து நீங்கள் கேட்டதில் 2 கேள்வி முக்கியமானது. ஒன்று, புலம்பெயர் தொழிலாளியை கூட்டு வர்றதில் இந்த ஏஜெண்ட் வர்றாங்க இல்லையா, அவங்க புலம்பெயர் தொழிலாளர் சட்டம் 1979 அடிப்படையில், விதி 83 அடிப்படையில் அவங்க பதிவு செய்யணும். ஓகே, ஆனால் எங்கேயுமே பதிவு செய்யணும். இத்தனை பேர் கூட்டு வந்திருக்கிறோம், இந்த 240 பேருக்கு எங்கேயாவது நேம் லிஸ்ட் இருக்கா? நம்ம கவர்மெண்ட்டுக்கிட்ட இருக்கா? இல்லை. சுப்ரீம் கோர்ட்டு கோவிட் காலத்தில் ஒன்றிய அரசை அவ்வளவு திட்டுச்சு. எங்கே இருக்குது புலம்பெயர் தொழிலாளர் பட்டியல்? இத்தனை லட்சம் பேர் இருக்காங்கன்றீங்க, எங்கே இருக்காங்க? எந்த லிஸ்ட்டு? அவங்கெல்லாம் எங்கே வாழ்ந்தாங்க? எப்படி வாழ்ந்தாங்க? எப்படி புலம்பெயர்ந்து வீட்டுக்கு திரும்பி வந்தாங்க? அப்படிங்கிற பற்றி அவ்வளோ கேள்வி கேட்டுச்சு. ஆனாலும் இன்னைக்கு வரைக்கும் ஒன்றிய அரசு அது குறித்து எந்த டாக்குமெண்டேஷனும் வைக்க. எத்தனை பேர் செத்து போனாங்க கூட தெரியாது. கோவிட்லேயும் செத்து போனது தெரியல, இப்போ செத்து போனதும் தெரியாது. நீங்கள் இந்த பீரியடில், இந்த விபத்து நடந்த இதே பீரியடில் திருவள்ளூர் மாவட்டத்தில் அனல் மின் நிலையத்தில் சாவுகள் நடந்திருக்கு. விசாகப்பட்டினத்தில் ஸ்டீல் பிளான்ட்டில் ஸ்டீல் வெடித்து அதில் 13 பேர் செத்து போயிருக்காங்க, பல பேர் மருத்துவமனையில் இதே பீரியடில் கடந்த ஒரு வாரம் 10 நாள். ஸோ இப்படியான பெரும் விபத்துகள் பெரும் கவர்மெண்ட் செக்டார்லேயும் நடக்குது, பப்ளிக் செக்டார்லேயும் நடக்குது, ப்ரைவேட் இண்டஸ்ட்ரிலையும் நடக்குது. அப்போ எல்லா இடத்திலுமே இந்த கான்ட்ராக்ட் லேபர், புலம்பெயர்ந்து வருகிற கான்ட்ராக்ட் லேபரை பயன்படுத்துவது என்பது மிகப்பெரிய ஒரு சுரண்டலாக இருக்குது. அரசு துறையும் அதை செய்து, பொதுத்துறையும் அதை செய்து, தனியார் துறையும் அதை செய்து என்றால் மூன்றும் ஒன்று சேர்ந்து ஈவிரக்கம் இல்லாமல் இந்த புலம்பெயர் தொழிலாளி மீது தாக்குதல் நடத்திட்டு இருக்கிறாங்க. இது ஒரு முக்கியமான விஷயம். அடுத்து, புலம்பெயர் தொழிலாளிங்க இந்த பெண்கள் எல்லாமே பெண்கள். இவங்களுக்கு வந்து வேலை செய்யக்கூடிய இடத்துல நீங்கள் விசாகா கமிட்டி இருக்கா, போஸ்ட் கமிட்டி, ப்ரிவென்ஷன் ஆஃப் செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் கமிட்டி இருக்குதா? அதை பற்றி என்றைக்காவது பேசுனாங்களா? பிஎஃப் இல்லை, இஎஸ்ஐ இல்லை அப்படின்னு சொல்லும்போது போஸ்ட் கமிட்டி எங்கே இருந்திருக்க போகுது? அந்த பெண்கள் எங்கே வந்து வெளியில் வந்து யார்கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்க போகிறாங்க? இதெல்லாம் கொடுமைங்க, மிகப்பெரிய கொடுமை. அப்படியான ஒரு கொடுமையை செஞ்சுருக்கிறாங்க. அடுத்து 4வது பாயிண்ட்டு, அவங்க எங்கே போய் சங்கம் வைப்பாங்க? வெளி உலகமே தெரியாது. ப்ரிவென்ஷன் ஆஃப் செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட்டை பற்றியே கம்ப்ளைண்ட் பண்ண முடியாதுன்னா அவங்களுக்கு இந்த சட்ட உரிமைகள் மறுக்கப்படுகிறது என்பதை யார்கிட்ட போய் சொல்லுவாங்க? அவங்களுக்கு என்ன மொழி தெரியும்? ஸோ இதெல்லாம் வந்து இந்த சமூகம் சுரண்டுவதற்கு கொடுத்திருக்கிற, இந்த அரசாங்கங்கள் கொடுத்திருக்கிற சுரண்டுவதற்கான ஃப்ரீ லைசன்ஸ். ரைட். இந்த ஃப்ரீ லைசன்ஸ் வந்து ஒழிக்கப்படும். கண்காணிப்பு வந்து செய்தால் முதலாளி வரமாட்டான், மூலதனம் வராது, உங்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்காது அப்படின்னா அது மாதிரி ஒரு ஏமாற்றுத்தனம் வேறு இல்லை என்பதை நம்ம பார்க்கணும். இது வந்து வெறும் கரிசனத்தில் தீர்க்கிறது இல்லை, இது சட்டபூர்வமாக தீர்க்கணும். இதுக்கு அரசுக்கு பெரிய ரோல் இருக்குது. புலம்பெயர் தொழிலாளர்கள் இவ்வளோ பேர் தொடர்ந்து சுரண்டப்படுவதும் கொடுமைப்படுத்தப்படுவதும் முக்கியமான விஷயம். எல்லாத்துக்கும் மேலே சம வேலைக்கு சம ஊதியம்னு ஒரு சட்டம் இருக்குது. நீங்களும் நானும் ஒரே சர்வீஸ், நம்ம 2 பேருக்கும் ஒரே சம்பளம் இருந்தால் சர்வீஸ் அடிப்படையில் மாற்றிக்கோங்க. நீங்கள் என்னை விட 2 வருஷம் சீனியர் அப்படின்னா உங்களுக்கு ஒரு 2000 ரூபாய் கூட கொடுக்கட்டும், நான் வேணான்னு ஆட்சேபிக்கல. ஆனால் 2 பேரும் ஒரே சர்வீஸ்னா 2 பேருக்கும் சம வேலைக்கு சம ஊதியம் என்பது வழங்கப்படணும். இந்த சம வேலைக்கு சம ஊதியம் வழங்கப்பட்டிருந்தா இன்னைக்கு புலம்பெயர் தொழிலாளி இங்கே வரமாட்டாங்க. இங்கே இருக்கிற தொழிலாளிக்கு நியாயமான சம்பளம் கொடுத்தா நம்மால் ஏன் துபாய்க்கு போகிறார், நம்மால் ஏன் டெல்லிக்கு போகிறார், குர்கானுக்கு போகிறார்? அப்போ இங்கே இது வந்து புலம்பெயர்தலை கட்டுப்படுத்துகிற ஏற்பாடு. உள்ளூர் தொழிலாளிக்கு உள்ளூர் வேலை கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை உத்தரவாதப்படுத்த வேண்டியது. ஏன்னா நம்ம நிறுவனத்தை சேர்ந்த பல பேர் யாருங்க வேலைக்கு வர்றா, இந்த இந்திக்காரன் செய்கிற மாதிரி யாருங்க செய்கிறாங்கன்றாங்க. இது வந்து மிக கொடிய சுரண்டல் வார்த்தை இது. அப்போ நீங்கள் வந்து நான் எனக்கான உரிமையை கேட்டால் நான் இந்திக்கார மாதிரி வேலை செய்யலைன்னு என் மேலே முத்திர குத்துவீங்களா? அது தப்பு இல்லையா? அப்போ அந்த கண்ணோட்டத்தில் மக்கள்கிட்ட உரையாட வேண்டிய அவசியம் இருக்குதுன்னு நினைக்கிறேன். தொழிற்சங்கங்கள் அமைக்கிறத பற்றி பேசும்போது நீங்கள் குறிப்பிட்றீங்க அவங்களுக்கான ஆதரவாக யாருமே இல்லை, அவங்க போய் எங்கே கம்யூனிகேட் பண்ணுவாங்க அப்படிங்கிற விஷயத்தை குறிப்பிட்றீங்க. இப்போ அரசாவே ஒரு முன்னெடுப்பை எடுத்து இப்போ எந்த தொழிற்சாலையாக இருந்தாலும் அவங்களுக்கு ஒரு ரெப்ரசன்டேட்டிவ் குழுவை நாங்கள் நியமிக்கிறோம், ஒரு 5 பேர் கொண்ட குழு, அவங்களுக்காக கண்காணிக்கிறது, அவங்களுக்கான பாதுகாப்பு உறுதிப்படுத்துன்னு சொல்லி அவங்களுக்காக ஒரு 5 பேர் கொண்ட குழுவை நியமிக்கிறோம் அப்படிங்கிற ஒரு ஏற்பாடை செய்தால் அது வந்து சரியாக இருக்குன்னு பார்க்குறீங்களா? எப்படி புரிஞ்சுக்கலாம்? இல்லை, அதுவுமே வந்து ஒரு இன்டர்னல் சப் கமிட்டியாக கொஞ்ச நாள் வந்து விழிப்போடு இருக்கிற மாதிரி இருக்கும். அப்புறம் ஒரு ஸ்டேஜில் ஒன்று சேர்ந்துருவாங்க. இதில் தொழிற்சங்கங்கள் முயற்சிக்கிறோம். இப்போ நாங்களே புலம்பெயர் தொழிலாளியை ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கு நிறைய முயற்சி பண்ணியிருக்கோம் சிஐடி சார்பில். ஆனால் வெற்றி பெற முடியல. ஒரு குறிப்பிட்ட கட்டம் வர்றாங்க, அப்புறம் அவங்க வாழ்க்கை நிலை மற்ற விஷயங்கள்
நெருக்கடி ஆகுது, வேலை டெர்மினேட் ஆகுது, காம்ரேட் விட்டுருங்கன்ட்டு ஓடி போயிடுறாங்க. அந்த மாதிரி நெருக்கடி இருக்குது. கான்ட்ராக்ட் தொழிலாளிக்கே, தமிழ் மொழி தெரிகிற கான்ட்ராக்ட் தொழிலாளிக்கே இந்த பிரச்சனை இருக்குது. ஓகே. அதனால் இது வந்து கவர்மெண்ட்டு அப்படி ஒரு விஷயத்த சொல்ல முடியாது. பட் என்ன சொல்லலாம், கவர்மெண்ட் நீங்கள் சொன்ன மாதிரி சம்மந்தப்பட்ட கம்பெனி எப்படி என்னென்ன விஷயங்கள் இருக்கணும்னு விதிமுறைகளை கொடுக்குறீங்களோ அதே போல் கலெக்டிவ் பார்கெனிங் ரைட்டும் அந்த நிறுவனத்தில் இருக்க வேண்டும் என்பதை உத்தரவாதப்படுத்தும். இப்போ ஐரோப்பிய நாடுகளில் 90% நாடுகள் 98% தொழிலாளர்கள் அவங்களுடைய சம்பளம் எனக்கு இன்ன வேணும் என்பதை தீர்மானிக்கிற கலெக்டிவ் பார்கெனிங் ரைட், கூட்டு பேர உரிமையை உத்தரவாதப்படுத்தியிருக்காங்க. இதை வந்து ILO, சர்வதேச தொழிலாளர் அமைப்பு என்று சொல்லக்கூடிய நிறுவனம், அதனுடைய தீர்மானம் 98 இதை வந்து சொல்லியிருக்கு. ஆனால் இந்திய அரசு அதற்கு இன்னும் ஒப்புதல் கொடுக்கல. ஓகே. இந்த தீர்மானம் எப்போ சொல்லப்பட்டது? 1948 சொல்லப்பட்டது. இன்னைக்கு வரைக்கும் இந்திய அரசு ஒப்புதல் கொடுக்கல. இதுதான் இந்தியாவில் இருக்கக்கூடிய பிற்போக்குத்தனம். இந்த பிற்போக்குத்தனத்தினுடைய விளைவு தான் இதெல்லாம் செய்யுது. எனவே இந்தியாவில் இருக்கிற ஆட்சியாளர்கள், ஒரு நிறுவனம் இருக்குன்னா அந்த நிறுவனத்தில் நீங்கள் கண்டிப்பாக கலெக்டிவ் பார்கெனிங் ரைட், கூட்டு பேர உரிமையை உத்தரவாதப்படுத்தணும். அது கமிட்டியா சங்கமா அதை தொழிலாளி தீர்மானிக்கட்டும். அது தொழிலாளியோட உரிமை. நான் எப்படி வரணுங்கிறது வேற விஷயம். ஆனால் நீங்கள் எனக்கு எவ்வளோ சம்பளம் தரணுங்கிறத பேசுகிற உரிமை எங்களுக்கு இருக்குது என்பதை உத்தரவாதப்படுத்துவது தொழிலாளருக்கு வழங்க வேண்டிய நியாயமான விஷயம். அதை செய்யணும். இறுதியாக இப்போ வந்து பெண்கள் தான் அதிகமாக ஒர்க் பண்ணுறாங்க, அங்கேயே தங்கியிருந்து ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்னும் போது அவங்களுக்கு இருக்கக்கூடிய குழந்தைகள் அவங்களும் சேர்த்து வந்து தொழிற்சாலைகளை பயன்படுத்துவது அப்படிங்கிறது இந்த விஷயத்தில் பார்க்கும்போது ஊர் மக்கள் என்ன பதிவு பண்ணுறாங்கன்னா, உள்ளே போய் பார்க்கும்போது குழந்தைகள் மேலேயும் தண்ணி ஊற்றிட்டு இருந்தாங்க அப்படின்ற விஷயத்த பதிவு பண்ணுறாங்க. அப்போது அந்த ஈடுபடுத்துதல் வந்து எப்படி நம்ம புரிஞ்சுக்கலாம்? அதான் எனக்கு அது ஒருவேளை அவங்க ஓய்வு இருந்ததுனால தூங்கிட்டு இருந்தாங்களா, கூட தூங்கிட்டு இருந்தாங்களா தெரியாது. ஆனால் ஒரு ஆலையில் வெளியிலிருந்து ஒரு பெண் வேலைக்கு வந்தாலும், என் வீட்டிலேருந்தே ஒரு பெண் வேலைக்கு போகிறாங்க அப்படின்னா, அந்த பெண் குழந்தை வைத்திருப்பாங்கன்னா அந்த ஆலைக்குள் குழந்தை பாதுகாப்பு காப்பகம் இருக்கணும், கிரஷ் இருக்கணும். அந்த கிரஷ் வைக்கக்கூடிய வேலையை CITU பல பன்னாட்டு கம்பெனிகளில் போராடி பெற்றிருக்கு. அந்த கம்பெனிகள்லாம் அவங்க நாட்டில் கொடுத்துருக்குறாங்க, அமெரிக்காவில் ஐரோப்பாவிலலாம் கொடுத்துருக்குறாங்க. அவங்க முன்னேறிய சமூகமாக இருக்காங்க, நம்ம பின்தங்கிய ஆளாக இருக்கோம். இதெல்லாம் கேட்டால் தப்பு. என்னங்க வேலையும் கொடுத்து சம்பளமும் கொடுத்து உன் குழந்தைய பாதுகாக்கவும் இடம் தருவானா அப்படின்னு கேட்குற பைத்தியக்காரத்தனம் நம்மக்கிட்ட இருக்கு. அதெல்லாம் பின்தங்கிய உணர்வுகள். அந்த பின்தங்கிய உணர்வுகளை சரி செய்யணும். நாம் வந்து கேட்டு பெறணும். ஒரு நிறுவனம்னா இதெல்லாம் செய்யணும் அப்படின்னு. அந்த நிறுவனத்தில் அந்த குழந்தைகளுக்கு குழந்தைகள் காப்பகம் இல்லை. நான் சொன்னேன் போஸ்ட் கமிட்டி இல்லை, அப்புறம் எங்கே குழந்தைகள் காப்பகம் இருக்கும்? அதனால் அவங்கள அந்த வேலையோடு சேர்த்து தான் பயன்படுத்தியிருப்பாங்க. அது அப்பட்டமான குழந்தை உரிமைகள் மீறல். நிச்சயமாக கண்டிக்கணும், தடுக்கணும். எதிர்காலத்தில் இது போன்று எந்த அநியாயமும் நடக்காமல் தடுக்க வேண்டிய பொறுப்பு அரசுக்கு இருக்குது, அதிகாரிகளுக்கு இருக்குது என்பதை நான் சொல்ல விரும்புகிறேன். நீங்கள் விதிமுறைகள் பலவற்றை மீறி இருக்கிறாங்கன்னு சொல்லி குறிப்பிட்டீங்க. இப்போ அரசு சார்ந்து ஒரு குழு அமைக்கப்படுது, அவங்க வந்து முதற்கட்ட அறிக்கையை வந்து அரசுக்கிட்ட சமர்ப்பிச்சிருக்கிறாங்க. அப்போது அதில் இந்த உண்மைகள்லாம் தெரிய வரும்னு பார்க்குறீங்களா? அந்த அறிக்கை எப்போ வெளிவரும்னு பார்க்கலாம்? அவங்க உடனடியாக வெளியிடணும், உண்மை தெரிய வரணும், உண்மையான அறிக்கையாக இருக்கணும். இப்போ நாங்கள் வந்து ஒரு அதிகாரிகிட்ட கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு வந்திருக்கோம், அதை பத்திரிகைகளுக்கும் கொடுத்துருக்குறோம், வெளியிட போகிறோம். அப்போ இது வந்து இது மாதிரியான விதிகள் மீறப்பட்டு இருக்கிறது என்கிற உண்மையை எங்களை போன்ற தொழிற்சங்கம் சொல்வதைப் போல பல மனித உரிமை அமைப்புகள் சொல்லுவாங்க. இப்பயும் கூட போராடிட்டு இருக்கிறாங்க. இன்னைக்கு கூட என்ன தகவல் வந்தது, அங்கே இருக்கிற தொழிலாளர்கள் எல்லாம் மண்டபத்தில் இருக்காங்க, அவங்களெல்லாம் நீங்கள் ஊருக்கு கிளம்புங்க, நல்லா இருக்கவங்கலாம் ஊருக்கு கிளம்புங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறதா கேள்விப்பட்டோம். அது தப்பு. இவ்வளோ பேர் ஹாஸ்பிட்டலில் இருக்கிற போது ஒரு பகுதி தொழிலாளர்கள் அவங்க விருப்பப்பட்டு போகிறாங்கன்னா வேற விஷயம், பயந்து போய் போகிறாங்கன்னா வேற விஷயம். ஆனால் அவங்க கட்டாயப்படுத்தி அனுப்பப்படக்கூடாது. இதெல்லாம் வந்து நாம் உத்தரவாதப்படுத்தணும்னு கேட்டிருக்கிறோம். இன்றைக்கி அதிகாரிகிட்ட பேசிட்டு வந்திருக்கோம், இயக்குநர்கிட்ட சொல்லிட்டு வந்திருக்கோம். சார் நீங்கள் சொன்ன விஷயத்தெல்லாம் அரசுக்கு கவனப்படுத்துகிறேன்னு சொல்லியிருக்கிறாரு. அதை செய்யணுங்கிறது தான் எங்களுடைய வேண்டுகோள். எங்கள் CITU இங்கே இந்த போராட்டத்தை நடத்தியிருக்கோம். நேற்றுக்கு கன்னிகை பேர்லேயே நடத்தியிருக்கிறோம். இன்றைக்கி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மார்க்சிஸ்ட் திருவள்ளூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்துக்கு முன்னாடி ஒரு போராட்டத்தை நடத்தியிருக்கிறாங்க. இப்படி ஒரு பொது அழுத்தத்தை அரசுக்கும் அதிகாரிகளுக்கும் தர வேண்டியிருக்கு. விதிகளை உருவாக்குறது மட்டும் முக்கியம் இல்லை, அந்த விதிகள் அமலாகிறதா என்பதை கண்காணிப்பதற்கு வேண்டிய விழிப்புணர்வு சம்பந்தப்பட்ட மக்களுக்கு தேவைப்படுது. அந்த விழிப்புணர்வு இருந்தால் தான் விதிகளை அமலாக்கக்கூடிய அதிகாரிகளுக்கு நீங்கள் அழுத்தம் தர முடியும் என்பதையும் புரிய வைக்க வேண்டியிருக்கு. இது கூட்டான ஒரு நடவடிக்கையாக தான் நம்ம பார்க்கணும். அதுக்கே தொழிற்சங்கங்கள் தேவை என்பதை சமூகம் உணரணும். பல்வேறு முக்கியமான விஷயங்கள் பண்ணிட்டீங்க. உங்களுடைய நேரத்திற்கும் கருத்துக்கும் மிக்க நன்றி. நன்றி தோழர்.